தேர்ச்சி பெற்ற ஆண்டவர் மட்டுமல்ல, நம்மை பலப்படுத்துவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் நம் கூடவே இருக்கிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். கிதியோன் அவன் பலப்படுத்தினார். கிதியோனை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். இன்னும் சிம்சோனை எடுத்துக்கொள்வோமானால் நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சிம்சோன் மீது கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கினபடியால் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் அறுப்புண்டது. அந்த சிம்சோனை 2 தூண்களுக்கு இடையில நிறுத்தி பலமா கயிறு கட்டி இருக்கிறாங்க. ஆவியானவர் இறங்கினபடினால் அந்த கயிறுகள் எல்லாம் அறுப்புண்டு அந்த தூண்களுக்கு இடையில். எனவே நம்மை பலப்படுத்துகின்ற பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன். இன்னைக்கு நம்ம சொல்றோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று நம்ம சொல்லும்போது மறைப்பொருள் என்ன? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகின்ற ஆவியானவராக அவர் காணப்படுகிறார். நம்முடைய வேலைகளிடத்திலே அவர் பலன் பூரணமாக இருக்கிறாங்க. இந்த வாசியங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்த்தோமா, 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, நீங்கள் பலனடைந்து, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். நம்மை பலப்படுத்துகின்ற பரிசுத்த ஆவியானவர். இன்னும் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும், முதல்ல சொல்றது என்னது? பலம். தேவன் கொடுக்கக்கூடிய பலம், பலமுள்ள ஆவியை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகின்ற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகின்ற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகின்ற பரிசுத்த. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகின்ற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் சும்மா லேசாக அந்நிய பாஷை பேசிட்டு திருக்கச சொல்லிட்டு போறது நினைக்கிறேன். ரொம்ப அது அதை பின்னாடி நான் வரேன். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் இருக்கணும். தேற்றுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம பலப்படுத்த, நம்ம சுய பலத்தை, எனக்கு சுய அறிவு இருக்கு, சுய ஞானம் இருக்கு, பண பலம் இருக்கு, எனக்கு ஆண் பலம் இருக்கு, எனக்கு அந்த பலம் இருக்கு, இந்த பலம் இருக்குன்னு நினைச்சோம்னா பரிசுத்த ஆவியானவரை நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். அந்த பலமெல்லாம் நாம் ஒரு நம் கூட இருக்கக்கூடிய நிரந்தரமான பலம். நீர் என்னை பலப்படுத்துமானவரே, என்னுடைய சுயத்தையோ, என்னுடைய பணத்தையோ, என்னுடைய ஆண் பலத்தையோ, என்னுடைய செல்வாக்கையோ, சமுதாய பலத்தையோ நான் நம்பவில்லை. நீர் பலப்படுத்தும் பொழுது மட்டுமே நான் கடனுடனாக இருக்க முடியும் என்று ஒப்பு கொடுத்தால்தான் ஆவியானவர் நமக்கு கூட இருக்கிறார் என்ற அர்த்தத்திற்காக இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றுதான். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். எப்படி உணர்த்துகிறார்? வாசியங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஏசாயா 11:2, ஞானத்தையும் உணர்வையும். இந்த ஆவியானவர் யாருன்னா நம்ம நினைக்கிறோம். பரிசுத்த ஆவினா நமக்கு ஒரு இலக்கணம் வச்சிருக்கோம். பரிசுத்த ஆவினா நீங்க அவர் ஓன் டெஃபினிஷன். பரிசுத்த ஆவினா இதுதான், அந்நிய பாஷை பேசுறதா, திருப்பதி உரைக்கிறதா, கை கட்டுறதா, அல்லையா சொல்றது மட்டும்தான் அதுக்குரிய ஒரு வட்டம். அந்த வட்டம் இருக்கட்டும், அந்த வட்டம் தேவையான ஏதோ கண்டமே ஐயோ அக்செப்ட், அது வேற. ஆனால் அந்த வட்டத்தை விட்டு வெளியே எப்படி வெளியே வரணும்? இப்ப படியுங்க. ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவி. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை அருளுகின்ற ஆவியானவர். உணர்வு, கிறிஸ்தவ வாழ்க்கையில உணர்வே இல்லைன்னா பரிசுத்த ஆவியே இல்லைன்னா உணர்வை அருளும். அது என்ன சொல்லுங்க, படியுங்க. ஆலோசனை வெள்ளனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுகின்ற ஆவியே. என்ன, யாருக்கு பயப்படுகிற பயம்? கர்த்தர். இன்னைக்கு பெரிய சபையை நான் சொல்றேன், தென்னிந்திய திருச்சபையிலும் அந்நிய பாஷை பேசுறேன், தீர்க்கதரிசனம் வைக்கிறேன் என்று சொல்லி செய்வார். அவர் அதாவது ஒரு வரம். அதை வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு பயப்படாமல் அதை செய்தால் பயன்.
பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை அருளுகிறார், உணர்வை கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளக்கூடிய ஆவியானவர். எனக்கு தெரியும் சில சபைகள் டவுரி வரதட்சணை வாங்குறதுக்கு போதவே என்ன செய்வாங்க, சில பெந்தேகோஸ்தே சபைகள் சபையான அன்னைக்கு கவசம் ஆனால் எடுத்துக்காக சொல்றேன். டவுரி கட்டாயம் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்துருங்க. 3 லட்சம் கொடுத்தா அதுல 10ல் 1 எங்க வரணும், 10ல் 1 தசம பாகம் வரணும். டவுரி ஏற ஏற எது ஏறும்? இட்ஸ் a fact. It's a fact. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆனால் டவுரி வாங்குவதோ ஜாதி பார்ப்பதோ அல்லது ஜாதி வித்தியாசம் பார்ப்பதோ இதுதான் ஆவியானவரை பெற்றுக் கொள்வதிலே பயனில்லை. ஆண்டவர் சொல்றார், உணர்வை எது உணர்வு? டவுரி வாங்குவது உணர்வா? ஜாதி வித்தியாசம் பார்ப்பது உணர்வா? பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை கொடுக்கிறார், உணர்வை கொடுக்கிறார், ஆலோசனையை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகின்ற ஆவியானவர்.